கபடி லீக் சீசன் 12 முன்னிட்டு ஒவ்வொரு டீமோட பிளேயர்ஸோட கேட்டகரிஸ் என்ன ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட்டை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் டீம்ல எந்தெந்த பிளேயருக்கு என்னென்ன கேட்டகரி கிடைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமான பிளேயருக்குலாம் சி கேட்டகரி கிடைச்சிருக்கு. அண்ட் ரொம்ப பெரிய சர்ப்ரைசஸ் கூட தமிழ் தலைவாஸோட ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ தமிழ் தலைவாஸோட எல்லா பிளேயர்ஸோட கேட்டகரி லிஸ்ட் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமரோடவே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம் தமிழ் தலைவாசிக்கு நிறைய பேர் இன்ஸ்டால டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால தான் தமிழ் தலைவாசிக்கு ஃபர்ஸ்ட் ரீகேட்டகரைஸ்ட் வீடியோ போடுறேன். நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதான் என்னோட ஐடி, மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களோட டவுட்லாம் அங்கேயுமே நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் கமெண்ட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எல்லா டீமுக்கும் அண்ட் கேட்டகரி வைஸாவும் நான் வீடியோ போட போறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் லைஃப் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கீங்க. முகமது ரேசாவோட லைஃப் ஸ்டோரி, நரேந்தர் கண்டோலா, பிசி ரமேஷோட லைஃப் ஸ்டோரி கண்டிப்பா நான் போடுறேன். பட் இந்த கேட்டகரி வீடியோலாம் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை மட்டும் நான் கேட்டுட்டு இந்த வீடியோவோட கண்டென்ட் குள்ள போறேன். தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11ல வழக்கம் போல ஒரு சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்க. இன்ஜுரியிலிருந்து பிளேயர்ஸோட ஃபார்ம் வரைக்கும் எல்லாமே தமிழ் தலைவாஸை பாதிச்சிருந்துச்சு. அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட கேட்டகரி அப்படியும் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற டீம் இப்போ ரீகேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து கேட்டகரி ஏ லிஸ்ட்ல எந்த ஒரு பிளேயருமே கிடையாது, 0. அதுதான் இப்போ ஆன்சராக இருக்கு. நான் இது முன்னாடி வீடியோலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். எஸ், தமிழ் தலைவாசில இருந்து ஒரு பிளேயர் கூட கேட்டகரி ஏ லிஸ்ட்ல இல்லை. இங்க உங்களுக்கு டவுட் இருக்கலாம், டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கின நிதேஷ்குமார் கேட்டகரி ஏ லிஸ்ட்ல வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். பட் அவர் இன்னும் NYP கேட்டகரி அதுலேயே இன்னும் இருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் ஸோ அவருக்கு அந்த கேட்டகரி அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. இதே தான் பட்னா பைரட்ஸோட அங்கித் ஜெகலானுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான், பட் அவங்களாம் இன்னும் NYP கேட்டகரி இருக்கிறதுனால கேட்டகரியே அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. தமிழ் தலைவாசில் மற்ற யாருமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால அவங்களுக்கு கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த சீசனும் நித்யேஷ், மோயின் சஃபாய்க்கெல்லாம் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கேட்டகரி ஏவுக்கு மூவ் ஆவாங்க. ஸோ இந்த கேட்டகரினா என்ன ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கேட்டகரி எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா, கேட்டகரி ஏக்கு ஒரு பேஸ் பிரைஸ், கேட்டகரி பிக்கு ஒரு பேஸ் பிரைஸ், கேட்டகரி சிக்கு ஒரு பேஸ் பிரைஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கான பேஸ் பிரைஸ் ஆக்ஷன்ல வைப்பாங்க. அதுக்காக தான் கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் வரப்போகுது பிகேஎல் சீசன் 12க்கு. அதற்காக தான் இப்போவே கேட்டகரிஸை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ கேட்டகரி ஏல யாருமே இல்லை, அதை சொல்லிட்டேன். கேட்டகரி பிக்குள்ள மூவ் ஆகுவோம். தமிழ் தலைவாசில இருந்து 6 பிளேயர்ஸுக்கு கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டகரி சில இருந்து கேட்டகரி பிக்கு வந்திருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிதேஷ்குமார், நம்ம அமீர் ஹசன் பஸ்டாமி அண்ட் கூடவே மோயின் சஃபாகி, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மோயின் சஃபாகியை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பிளேயரா ஒரு ஆல்ரவுண்டரா தமிழ் தலைவாஸ்க்கு கொடுத்திருந்தாரு. பிகேஎல் சீசன் 11ல செகண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர் ஆர் செகண்ட் பெஸ்ட் பிளேயர், ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரைடர் அவர் தான் தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும். அவருக்கு கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல மூவ். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் ரைட் கார்னர் அமீர் ஹசன் பஸ்டாமி, அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிதேஷ்குமார், அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு நான் ஏத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அண்ட் நான் எதிர்பார்த்த கேட்டகரி பி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா கேட்டகரியே கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன், அதுதான் நடந்திருக்கு. நிதேஷ்குமார் நிறைய சம்பவம் பண்ணிட்டாரு பிகேஎல் சீசன் 11ல. ஸோ கேட்டகரி பி நார்மலான ஒன்று தான். இது இல்லாம சாகில் குலியா லெஃப்ட் கார்னர் பிளேயர், அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ், சாகில் குலியா இப்போ தமிழ் தலைவாசில கிடையாது, பட் தமிழ் தலைவாஸ் பிளேயரா தான் பிகேஎல் சீசன் 11ல இருந்தாரு அப்படிங்கும்போது ஸோ அவருக்கும் கேட்டகரி பி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. இது இல்லாம சச்சின் தன்வர், அவருக்கும் கேட்டகரி பி கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டகரி ஏ பிளேயர் தான், பட் கடைசி வருஷம் பர்ஃபார்மன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தலைவன் டிராப் ஆயிருக்காப்புல, அவருக்கு கேட்டகரி பி இதுவே உனக்கு போதும்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆக்ஷன்லயும் பெரிய ரேட்டுக்கு போக மாட்டார், அவர் ஆக்ஷனுக்கு போயிடுவார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். சச்சின் தன்வர் பழைய சச்சின் தன்வரா இப்ப கிடையாது. ஸோ அதனால இப்போதைக்கு அவருக்கான கேட்டகரி அப்படிங்கிறது பி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நின்றுருக்கு. அண்ட் தென் நரேந்தர் கண்டோலா ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், அவருக்கும் கேட்டகரி பி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்தர் கண்டோலாவோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா பயங்கரமா இருந்திருக்கு. பட் சீசன் 11 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் தான். அதுக்கு முன்னாடி NYP பிளேயரா இருந்தாரு. ஸோ அவருக்கு கேட்டகரி பி அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். நரேந்தர் கண்டோலா பிகேஎல் சீசன் 11ல கொஞ்சம் சூப்பர்
சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா மேபி கேட்டகரி ஏக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருந்துச்சு. பட் அது வந்து நடக்கல. ஸோ கேட்டகரி பில இப்போதைக்கு தஞ்சம் புகுந்திருக்காரு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம 16 பிளேயர்ஸ் கேட்டகரி சில இருக்காங்க. அதெல்லாம் சரிடா, எங்கடா சாகர் ராத்தியை காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்டகரி சில தான் இருக்காரு. பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாகர் ராத்தி ஏன் கேட்டகரி சிக்கு போனார்னு சொல்லிட்டு. பிகேஎல் சீசன் 11 த்ரோ அவுட் அவரால் பெருசா ஆட முடியவே இல்லை. சீசன் 10லயும் இன்ஜுரி, சீசன் 9லயும் கொஞ்சம் இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டா இன்ஜுரினால கொஞ்சம் அவதைப்பட்டு இருக்காரு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்மளால பார்க்க முடியல. டொமஸ்டிக் ஆட மாட்டாரு. அண்ட் பிகேஎல் சீசன் 11 பெருசா எந்த ஒரு மேட்சஸுமே ஆடல. இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்டான விஷயங்கள் தான் சாகர் ராத்தியை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போதைக்கு சாகர் ராத்தி கேட்டகரி சிக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் தான். பட் அவருக்கெல்லாம் ஒரு சீசன் போதும் கேட்டகரி ஏ போறதுக்கு. கண்டிப்பா ஆக்ஷன்ல ஒரு நல்ல ரேட்டுக்கு ஆக்ஷனுக்குள்ள போனார்னா தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு சாகர் ராத்தி ரிகவர் ஆகிட்டு இருக்காரு. ரிகவர் ஆகி சீக்கிரமா கம்பேக் கொடுப்பாரு கபடிக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம அபிஷேக், நம்ம அபிஷேக், ஸோ அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷேக் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான். இப்போ தமிழ் தலைவாசல கிடையாது, பர்ஃபார்மன்ஸும் கிடையாது, கேட்டகரி சி அவருக்கு. இது இல்லாம மோஹித் ஜாக்கர் அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மோஹித் ஜாக்கரும் சீசன் 11 ஃபுல்லாவே ஆடல. ஸோ அதனால அவருக்கு கேட்டகரி சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த நிதின் சண்டல் அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. நிதின் சண்டல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல, கேட்டகரி சி. இது இல்லாம அனுஜ் ராவத் ஒரு யங்ஸ்டரா உள்ள வந்திருந்தார் இல்லையா, அந்த அனுஜ் ராவத்துக்கும் இந்த வருஷம் கேட்டகரி சி அப்படிங்கிற பிளேஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். அண்ட் இது இல்லாம ஆஷிஷ், ஸோ ஆஷிஷுக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் கூடவே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இமன்சு, ஸோ இமன்சுக்கும் கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இமன்சு காலங்காலமாக அந்த கேட்டகரி பி சிலே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் வகுக்கப்பட்டிருக்கு. பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது இல்லாமல் ரோனக் ஒரு பேக்கப் பிளேயராக இருந்தார், வாய்ப்புகள் கிடைச்சிது, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ ரோனக் ஆல்சோ தமிழ் தலைவாசல கேட்டகரி சியில் இருக்காரு. சந்திரன் ரஞ்சித் கேட்டகரி பி, பட் இப்போ கேட்டகரி சிக்கு டிப்பாக இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சந்திரன் ரஞ்சித்துக்கு இந்த சீசன் சரிப்பட்டு வரையில. அதுக்கு முன்னாடி இருந்த CR66 நம்ம பார்க்க முடியல. ஸோ சந்திரன் ரஞ்சித்தும் கீழே டிப்பாகி கேட்டகரி சியில் இப்போ இருக்காரு. ஆல்சோ சௌரவ் பகாரி அப்படிங்கிற ஒரு யங் ரைடர், அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். இது இல்லாம மாசான முத்து, நம்ம தமிழகத்தை சேர்ந்த முத்து சொத்து, ஸோ அவருக்குமே மாசான முத்துக்கும் கேட்டகரி சி தான். அவருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஃபார்முக்கு வந்தாரு, ஃபார்முக்கு வரப்போ இன்ஜுரி ஆகி தலைமை ஆட முடியாம போயிடுச்சு. இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவர் கேட்டகரி சில தான் இருக்காரு. இது இல்லாம கடைசி நேரத்தில் உள்ள வந்த சாய் பிரசாத் கேட்டகரி சி, அண்ட் கூடவே நிதின் சிங், ஸோ அவருக்கும் கேட்டகரி சி தான். அவர் பெருசா மேட்சஸே ஆடல, அவருக்கும் கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம ராம்குமார் மாயாண்டி அவருக்கும் கேட்டகரி சி தான். விஷால் செகல் அந்த ஒரு ரைடருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கறதா கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல இருந்து சீசன்ல ஆடாத ஒரே பிளேயர் தீரஜ் பைல் மாதிரி அவருக்கும் கேட்டகரி சி தான். ஸோ ஓவராலா தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் 6 பிளேயர்ஸ் கேட்டகரி பி அண்ட் 16 பிளேயர்ஸ் கேட்டகரி சி. சாகர் ராத்தி மாதிரியான பிளேயர்ஸ், சந்திரன் ரஞ்சித் மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் டிப்பாகி அவங்க கேட்டகரி சிலையும், சச்சின் தன்வர்லாம் கேட்டகரி ஏல இருந்து கேட்டகரி பிக்கும் மூவ் ஆயிருக்காங்க. தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் போராத காலமாக தான் இருந்துச்சு. அடுத்த சீசன் கம்பேக் கொடுத்து வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து எந்த டீமுக்கு வீடியோ போடணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீமுக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அதுக்கு தான் அடுத்த வீடியோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ்.